பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். இந்த புதிய நாளிலே நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே மேகஸ்தம்பம் முன் செல்ல கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இங்கு தேவ ஜனங்கள் வேதம் சொல்லியிருக்கிறது மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது என்று. அப்படி என்றால் த வெரி டிவைன் பிரசன்ஸ், த காட்ஸ் லீடிங், அவருடைய பிரசன்னம் இல்லாம நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேணாங்க. நம்ம வாழ்க்கை பாதை அறியாம ஒரு முடிவுறா பயணத்துல போய் நிற்கும். வாழ்க்கையில நிறைய பேர் ஒரு முடிவில்லாத பயணத்துல போறாங்க. கண்ணீருக்கு முடிவில்லை, வியாதிக்கும் முடிவில்லை, வேதனைக்கும் முடிவில்லை, நிந்தைக்கும் முடிவில்லை, அவமானத்துக்கும் முடிவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக தங்கள் வாழ்க்கையை அறிந்து போகிறாங்களான்னு சொல்லி வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் வாழ்க்கையினுடைய பிரயாணத்தையும் தேவனுக்குள் நாம் தற்பரிசோதனை செய்ய வேண்டும். தேவன் சொன்னால் செய்வோம், அவர் சொல்லும் வரை காத்திருப்போம். நாமவே எதுவும் செய்யக்கூடாது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். எங்க போகணும்ன்றத கர்த்தர்கிட்ட கொடுக்கணுங்க. நாமவே முடிவு பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போறேன், என் கூட வாங்க சொல்லி நாமளா ஒரு திட்டம் போட்டு என் கூட வாங்கன்னு சொல்வதை விட, ஆண்டவரே நம்ம வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் என்ன, பிளான் என்ன, லைஃப்ல டிவைன் பர்பஸ் என்ன, அதை முதல்ல தெளிவுபடுத்தினாதாங்க. ஒரு கட்டடம் கட்டும்போது அந்த கட்டிடத்துக்கான வரைபடத்தை கொண்டுதான், அந்த ஆர்கிடெக்ட்ஸ் அந்த கட்டிடத்தின வரைபடத்தை கொண்டுதான் அங்க கொத்தனார் வேலை நடக்கும், எலக்ட்ரிஷியன் வேலை நடக்கும், பிளம்பிங் ஒர்க் நடக்கும், உள்ள இன்டீரியர் டிசைன்ஸ் நடக்கும், ஃபால் சீலிங் ஒர்க் நடக்கும். இது எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆர்கிடெக்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான கட்டமைப்பும் தேவனுடைய கரத்திலிருந்து துவங்கப்படணும். ஆண்டவர் கொடுத்துள்ள அந்த வாழ்க்கை திட்டத்தை தேவன் கொண்டு செல்லும்படி தேவனுடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். மேகம் உயர எழும்பும் போது பிரயாணம், மேகம் தங்கும் இடத்துல பாளையம். எங்க போகணும், எங்க உட்காரணும், எங்க தங்கணும்னு கர்த்தர் முடிவிட்ட விடுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையின் எல்லா வழிகளை லகுவா மாத்துவார். எவ்வளோ நாள் சுமையாக ஏண்டா இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை நினைக்கிறோம். காரணம் சம்திங் கொலாப்ஸ்ட். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்துல நவந்துட்டு இருக்கிறோம். அதை மீண்டும் அலைன் பண்ணி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் என்ன செய்யணும் விரும்புறீங்களோ அதுக்கு நேரா நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தரே நடத்துவார். தேவ பிரசன்னம் உங்க கூட வரும்போது வாழ்க்கையில எல்லா தடைகளும் எதிர்ப்புகளும் ஆண்டவர் தேவ சமூகத்துல ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். தேவ பிரசன்னம் தான் நம்ம வாழ்க்கையில உயிர் மூச்சாய் எடுத்து ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி செல்வோம். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த நேரத்துல நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மேகம் உயர எழும்பும் போது ஆண்டவரே எங்கள் பிரயாணம் இருக்கட்டும். மேகம் ஆண்டவரே எந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தங்குகிறதோ அங்க எங்கள் வாழ்க்கையில அங்க நிலைத்து நிற்க தேவ சமூகத்தின் ஆண்டவர் பிரசன்னத்தை உணரக்கூடிய ஆண்டவரே ஒரு இடைவெளியை கர்த்தர் கொடுக்குறீங்கன்னா அதை பொறுமையாய் காத்திருந்து எங்களை புதுப்பித்து எங்களை ஆண்டவரே சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு செல்ல நீர் எங்களுக்கு உணர்வையும் கிருபையும் திட்டத்தையும் தாருங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.